ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏட்டுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. வாழைப்பூவில் இருக்க அந்த கல்வன் கலவாணியை எடுத்துட்டு அடுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி மோர் கலந்த தண்ணியில் போடணும். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொப்பு கொப்பாக இருக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நறுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 200 கிராம் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை புழிஞ்சு போட்டுடலாம். தண்ணி இல்லாமல், தண்ணியும் விடக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் உப்பு, குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டு ஒரே அந்த பைண்டிங் ஏஜென்ட்டுக்காண்டி 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு தட்டிட்டு தண்ணியை தொட்டு தொட்டு தட்டுங்க. தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான வாழைப்பூ வடை ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிக்கு ஏ2கேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.